ஒன்றாய் சேர்ந்திடுவோம். இறைமகன் இயேசுவின் நாமத்திலே இறை மக்கள் ஒன்றாய் சேர்ந்திடுவோம். மண்ணை நனைக்கும் வானத்து மழையில் தன்னை இழக்க பயிர் விளையும். கிளைகளில் மலர்ந்து காய்க்கும் கனிகள் தன்னை இழந்து பசி போக்கும். நானும் அதுபோல் அன்பில் வளர்ந்து அயலார் அனைவருக்கும் பயன் தருவேன். இந்த பலியினில் இதையே உறுதி செய்வேன். இந்த பலியினில் இதையே உறுதி செய்வேன். இறைமகன் இயேசுவின் நாமத்திலே இறை மக்கள் ஒன்றாய் சேர்ந்திடுவோம். இறைமகன் இயேசுவின் நாமத்திலே இறை மக்கள் ஒன்றாய் சேர்ந்திடுவோம். ஒரே உடலாகவும் ஒரே உள்ளமாகவும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் பிரியமான அன்பு இறை சமூகமே, தவக்காலத்தில் 2ஆம் ஞாயிறு வழிபாடுகள் இன்று இறைவனின் அன்பார்ந்த மக்களாக வாழவும் அவரது கனிவு நிறைந்த குரலுக்கு செவிசாய்க்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய கால சூழல்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்படுகிறது. நல்ல மனம் படைத்தவர்களின் நல்ல செயல்கள் கூட தடமாறுகின்றது. ஆனால் கிறிஸ்துவின் வாழ்வில் நன்மைகளும் தெய்வத்தன்மைகளும் நிறைந்திருந்தது. அதனால்தான் தந்தையாம் கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரது குரலுக்கு செவிசாயுங்கள் என்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சிலுவை சாவின் வழியாக தந்தையை மேன்மைப்படுத்தினார். நாமும் உலகம் சீரழிய காரணமாக இருக்கும் சுயநலன்கள், வெறுப்புகள், ஆதிக்க சிந்தனைகள், அடக்குமுறைகள், அடிமைத்தனங்களை விட்டொழித்து கனிவும் அன்பும் நீதியும் இரக்கமும் நிறைந்த உள்ளத்தினராய் வாழ்ந்து இயேசுவின் உருமாற்றத்தை வாழ்வாக்கி நல்ல மனமாற்றம் பெற்ற மக்களாக வாழ அழைக்கும் தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை கனிவோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முதல் நாளாகி இன்று முத அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் முத அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கு எலிசாம் வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து
எங்கள் இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளித்தீர். நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க நீரென்றும் திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் அனைவரும் முழுமையாக தூய்மையாக்கப்பட்டு உம்முடைய மாட்சியைக் கண்டு மகிழ்வோமாக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமார் நமது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. அனைத்து மக்களினத்தையும் மீட்டெடுக்கும் பணியை ஆண்டவர் ஆபிராமிடம் ஒப்படைத்து அப்பணியை சிறப்பாக செய்ய ஆசியும் அருளையும் வழங்கினார். அவரும் ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சொந்த பந்தங்கள், சொத்து சுகங்கள் அனைத்தையும் விட்டு சென்று ஆண்டவரின் பணியை சிறப்பாக செய்தார். நாமும் ஆண்டவரின் பணியில் அகமகிழ்ந்து வாழ்ந்திட முதல் வாசகத்தை முழுமையாக கேட்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எமது வழி நீயே, எமது ஒளி நீயே, எமது வாழ்வு இசையா.
அவற்றில் நாம் நடந்தால் வெற்றி கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்பதுயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்பதுயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீ எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீ எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் நிறைவா உமதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா. எப்போதும் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் ஆண்டவருக்கு சான்று பகிர நற்செய்தியை வாழ்வாக்குவோம். துன்பங்கள், எதிர்ப்புகள் என எது வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் மகிழ்ந்து வாழவும் அழியா வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளை 2ஆம் வாசகத்தில் கேட்டு மகிழ்வோம். இறைவன் நம்மை அழைத்து நம்மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 8-10 வரை. அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் அருளின் காலமாக கருதப்படுகிறது. நாம் கடவுளோடு எந்த அளவிற்கு நல் உறவோடு இருக்கிறோம், அவரோடு எந்தெந்த வழிகளில் எல்லாம் நம்மை ஒப்புரவாகி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக திருச்சபையால் கொடுக்கப்பட்ட இந்த 40 நாட்களை நாம் நல்ல முறையில் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தவக்காலத்தினுடைய முதல் நாளில் இருந்து தவக்காலத்தினுடைய 3 அடிப்படை தூண்கள் நமக்கு வெளிப்படையாக வைக்கப்பட்டிருக்கின்றன. கடவுளோடு இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும், நோன்பை முன்னிறுத்தி கடவுளோடு நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்றும், அறச்செயல்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த 3 அடிப்படை தூண்கள் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றன. இன்று தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்திலும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, 2ஆம் வாசகத்திலும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நற்செய்தியில் ஒரு நிகழ்வு மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்குமே தெரிந்ததுதான், தாபோர் மலையில் இயேசு தன்னுடைய சீடர்கள் முன்பாக தன்னை உருமாற்றி காட்டினார் என்று. சீடர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு மாட்சிமை, மகிமை, மகிழ்ச்சி மட்டும் போதும். இயேசுவை சரியாக புரிந்து கொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இவரோடு தினமும் சென்றால் வயிற்றுக்கு ஏதாவது மாற்றி கொடுப்பார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் உடனே எடுத்து நமக்கு அதை பலுகி கொடுப்பார். ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்வார். பசியோடு நம்மை அனுப்ப மாட்டார். இதில் மிக தெளிவாக இருந்தார்கள் சீடர்கள். மற்றபடி எதற்காக அவர் நம்மோடு இருக்கிறார்,
என்பதை சீடர்கள் சரியாக புரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை, முயற்சி செய்யவும் இல்லை. ஆனால் இயேசு அவர்களுக்கு எப்படியாவது தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் தாபோர் மலைக்கு அழைத்து சென்று அவர்கள் முன்பாக தன்னை உருமாற்றி காட்டினார். உங்களோடு இருக்கின்ற இந்த கடவுள்தான் ஆபிராமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாமை நோக்கி கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு காட்டுகிற நாட்டிற்கு செல். அவ்வளவுதான். எப்படி செல்ல வேண்டும்? எத்தனை நாட்களாகும்? உணவு எடுத்து செல்ல வேண்டுமா? ஏதாவது வாகனம் இருக்கிறதா? அங்கு சென்றால் என்ன கிடைக்கும்? எந்த பதிலும் கொடுக்கப்படவில்லை. நான் உனக்கு காட்டுகிற நாட்டிற்கு செல், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இன்று மனிதர்கள் தங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கின்றார்கள். அந்த பாதுகாப்பு வளையம் என்பது சொகுசாக வாழக்கூடிய ஒரு வளையம்தான். அந்த வளையத்தை விட்டு நான் வெளியே வர எனக்கு தேவையில்லை. அந்த வளையத்தை விட்டு வெளியே வந்தால் எனக்கு துன்பம் ஏற்படலாம், பசி ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். அதனால் நான் சொகுசாக வாழ அந்த பாதுகாப்பான வளையம், ஆங்கிலத்திலே கம்ஃபர்டபுள் ஜோன் என்று சொல்வார்கள், எனக்கென்று ஒரு வளையம், அதில் மகிழ்ச்சி மட்டும் போதும், துன்பம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு என்னுடைய வார்த்தையின்படி நீ வெளியே வந்தால் உன் வழியாக உன் இனம் ஆசி பெறும். ஒருவேளை ஆபிரகாம் அந்த வளையத்தை விட்டு வெளியே வர மனமில்லாமல் இருந்திருந்தால் இன்று விசுவாசத்தை தந்தை என்று அழைக்கப்படாமலே இருந்திருப்பார். இதுதான் இரண்டாம் வாசகத்திலும் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. துன்பம் என்கிற வழியை மாட்சிமையோடு தேர்ந்து கொள்ளுங்கள். தவக்காலத்தில் நமக்கென்று ஒரு பாதுகாப்பு வளையம் நிச்சயமாக இருக்கும். எதற்காக இந்த உணவை தவிர்க்க வேண்டும்? எதற்காக நான் இறைவனோடு ஜெபிக்க வேண்டும்? எதற்காக நான் சம்பாதித்ததை ஏழை மனிதர்களோடு கொடுக்க வேண்டும்? இதுதான் நம்முடைய பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது. எதற்கு நான் திருச்சபை சொல்வதை கேட்க வேண்டும்? நான் வாழ்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இந்த மகிழ்ச்சி போதும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இதுதான் என்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோன். எனக்கு இது பாதுகாப்பை தருகிறது. நான் மகிழ்ச்சியாக எழுகிறேன், மகிழ்ச்சியாக சமைக்கிறேன், மகிழ்ச்சியாக உண்ணுகிறேன். நான் ஏன் இந்த மூன்றையும் பற்றி கவலைப்பட வேண்டும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பம் இல்லாமல் மாட்சிமை இருக்க முடியாது. சிலுவையில் இரத்தம் சிந்தாமல் நமக்கு மீட்பு கிடைத்திருக்க முடியாது. அதைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துகிறது. யாரெல்லாம் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக தங்களை இணைத்துக் கொள்கிறார்களோ கடவுளின் கட்டளைக்கு எதிராக மீறி செயல்படுகிறார்கள் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் கடவுளின் கட்டளை எதிர்த்து நின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. நாம் அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் மிக மிக கண்டிப்பானவர் தான். ஒரு காரியம் சொன்னால் அதை கண்டிப்பாக கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் இரக்கத்தின் தந்தையாக தன்னை முன்னெடுத்தார். தன்னுடைய மக்கள் தன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கீழ்ப்படிவார்கள், செவி கொடுப்பார்கள். அதைத்தான் தாபோர் மலையிலே சொல்கிறார், என்னுடைய மகனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் அப்படித்தான். கடவுள் நமக்கு சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக நிற்க முற்பட வேண்டாம். அவருடைய வார்த்தைக்கு எதிராக நாம் எந்த ஒரு விவாதம் செய்ய முற்பட வேண்டாம். கடவுள் வார்த்தைக்கு எதிராக நிற்கிறோம் என்று சொன்னால்
அவருக்கு எதிராக நாம் நிற்கிறோம் என்று அர்த்தம். கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக நிற்கிறோம் என்று சொன்னால் படைத்தவருக்கு எதிராக நிற்கிறோம் என்று அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு படைப்புக்கு எதிராகவே நிற்கிறோம் என்று அர்த்தம். அந்த ஒரு தவறை செய்யாதவாறும் பழைய ஏற்பாட்டிலே பல மனிதர்கள் செய்தார்கள், புதிய ஏற்பாட்டிலும் கடவுளுக்கு எதிராக இயேசுக்கு எதிராக செய்தார்கள். ஆனால் இந்த ஒரு தவக்காலத்தில் கடவுள் எனக்கு என்ன சொல்லுகிறார், நான் எதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அப்படி நான் கீழ்ப்படிந்து நடந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒருவேளை நான் எனக்கு இது போதும் என்று நினைக்கிற இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்தால் எனக்கு என்ன மாட்சிமை தயாராக இருக்கிறது. நாம் விவிலியத்தை புரட்டி பார்க்கலாம். யாரெல்லாம் வளையத்திற்குள்ளாக தங்களை சிக்க வைத்து கொண்டார்களோ கடைசி வரை மன நிறைவில்லாத வாழ்க்கை பெற்று கொண்டார்கள். யாரெல்லாம் இது எங்களுக்கு வேண்டாம், கடவுள் தருகிற மாட்சிமை போதும் என்று நிலைத்து நின்றார்களோ இன்றளவும் வரலாற்றிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். அதைத்தான் தவக்காலத்தில் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இந்த 3 அடிப்படை தூண்களிலும் உடல் வலியும் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது, நேரமும் இருக்கிறது. இந்த 3ஐயும் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தி கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலே போதும். நிச்சயமாக நாம் கொண்டாடுகிற இந்த தவக்காலம் ஒரு அர்த்தமுள்ள ஒரு தவக்காலமாக இருக்கும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை இருக்க நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அந்த சகோதர சகோதரிகளே, இறைவனோடு நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட இந்த தவக்காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக அவருடைய சந்நிதியிலுடைய பிரசன்னத்தை காண்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த உன்னதமான வேளையிலே தாபோர் மலையில் தன்னை உருமாற்றி காட்டிய அதே இறைவன் இந்த ஆலயத்திலே முழுமையாக நிறைந்திருக்கிறார். நீக்கமர எல்லா இடங்களிலும் நம்முடைய மத்தியிலே முழுமையாக பிரசன்னமாக இருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற இந்த இறைவனில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களை இயக்கங்களையும் விண்ணப்பங்களாக அவருடைய பாதத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, எஞ்சேயம் இறைவா, எமது திரு அவையும் இறை மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்து உமது வார்த்தையின் வழிநடத்தில் பயணித்து கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரும் என்றும் உமது அன்பார்ந்த பிள்ளைகளாக வாழ்ந்திட
அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மஞ்சாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மண்ணுலகில் மக்களினம் அனைத்தும் ஆசி பெறும் என்ற இறைவா, எமது நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் நாட்டின் மக்களை மதத்தால், இனத்தால், மொழியால் வேறுபடுத்தாமல் உமது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் உமது அருளாலும் ஆசீராலும் என்றும் மகிழ்ந்திருக்கவும், இவர்களை வன்முறை, கலவரம் போன்ற தீய சக்திகள் எதுவும் நெருங்காமல் பாதுகாக்கவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றான எம் இறைவா, கல்வி ஆண்டில் இறுதி பொதுத் தேர்வு எழுதுகின்ற அனைத்து மாணவர்களையும் ஆசிர்வதித்து அவர்கள் ஞானத்தோடும் சிறந்த ஞாபக சக்தியோடும் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்று எதிர்கால லட்சியத்தை வளப்படுத்த தேவையான ஆற்றலை தந்திரள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மனம் மாறுங்கள் என்று அழைத்த எம் இறைவா, ஆணவம், பகை, வெறுப்பு, சுயநலம், சண்டை, வாக்குவாதம், வழக்குகள், அவதூறுகள் போன்ற மனித தன்மையை விட்டு விலகி அன்பு, கருணை, இரக்கம், பகிர்வு போன்ற இறைத்தன்மையை வெளிப்படுத்தி நல்ல மனமாற்றமும் உருமாற்றமும் பெற்று மகிழ அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, நாட்டின் தலைவர்கள் நல்ல திட்டங்களை உருவாக்கி நிலையான வேலை வாய்ப்பையும் நிம்மதியான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் அளித்திடவும், கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றாமல் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கடமையிலும் பணியிலும் சிறந்து விளங்கிட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மோடு நாங்கள் இணைத்து பயணிக்க இந்த நாட்களை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நல் மனதையும் ஆற்றலையும் வழங்குவீராக. குறிப்பாக இந்த மார்ச் மாதத்திலே பொதுத் தேர்வை எழுத இருக்கிற அனைத்து மாணவியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஓராண்டு முழுவதும் அதற்காக உழைத்திருக்கிற அவர்களுடைய ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் நன்முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களுடைய கண்ணீரையும் தியாகத்தையும் புரிந்த பிள்ளைகளாக மாற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தேர்வு எழுதுகின்ற காலங்களில் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தந்து அவர்களோடு என்றும் துணையாயிருக்கிறார். இந்த தவ காலத்தில் எங்களால் இயன்ற உதவிகளை நல் உள்ளத்தோடு இயலாதவர்களுக்கும் ஏழை எளிய மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு நல்லதொரு ஆற்றலையும் மனதையும் வழங்குவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ரத்தத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவும் மனிதத்தின் பயங்கரமான டப்பத்தை முகப்படுகின்ற விதங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக இதயங்களுக்கு மாறுபடவாக சீக்கிரம் அதை பறிக்கும் தரசத்தை பெற்றுக்கொண்டும் ராட்சடியும் மனித உழைப்பும் தந்த தரசத்தை முகப்பொடிகின்ற விதங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பணமாக இதயங்களுக்கும் மாறுபனவாக சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் ஊற்றாம் இறைவன் உன்னதமான பலி பொருட்கள் எல்லாம் எங்களுடைய பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்காம் விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோருடைய உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முலை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது இறப்பை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம்முடைய பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலையில் இடையராது மது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இன்று மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும்
உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் குறிப்பாக யாரும் நினையாத அனைவரையும் உத்தரிக்க நல்ல அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித பார்பரமால், புனித மரிய கொரட்சி மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கோந்தர்களாக இருந்தோர் ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமனைத்திலமிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, மதத்தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இருதயத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனிதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது திரு இரத்தத்தில் தோய்ந்து சுவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் மேலான உன்னத அருள்கரங்களால் முத்திரிக்க பெற்ற அவர்களது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாய் இருக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உம்முடைய பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவது. அவருடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி அவர்களை ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய ரத்தினத்திற்காக விளைக்கிறார்களோ அவர்களை இவ்வுலகில் குருக்களுக்கு ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமென்.
தேவன் இயேசு வருகின்றார். என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நேசியாதவர்களுக்காகவும், உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். இறைவார்த்தை வழி வாழ எம்மை அழைத்த அன்பு இறைவா, இறை மனித உறவில் இல்லகம் நிலைத்திருக்க வார்த்தை வழி எம்மோடு உறவாடவும், ஆலோசனை தரவும், ஆறுதல் பெறவும், வழி நடத்தவும் எமக்கு அருளிய திருவிவிலியத்திற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பு இறைவா, எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகள் இளையோர்களை ஆசீர்வதித்து பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கச் செய்தமைக்காகவும், இறை ஞானமும் நல்லறிவும் கொண்டு வாழச் செய்யும் கருணைக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்றுரைத்த அன்பு இறைவா, நாங்கள் மேற்கொள்ளும் பணிகள் வழியாகவும் நிலத்தின் விளைச்சல்கள் வழியாகவும் எமக்கு வளங்களை தந்து எம்மை ஆசீர்வதிக்கும் உம் தயவிற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலம் 2ஆம் ஞாயிறு, வார வழிபாடு. திங்கள் காலை திருப்பலி, செவ்வாய் காலை திருப்பலி, புதன் காலை திருப்பலி, வியாழன் காலை திருப்பலி, வெள்ளிக்கிழமை காலை திருப்பலியும் மாலை 7 மணி அளவில் சிலுவை பாதை தூய பார்பரால் அன்பிய குடும்பங்களினால் வழிநடத்தப்படும். சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனி வழக்கம் போல மாலை 6:30 மணி அளவில் இருந்து முதல் சனி பக்தி முயற்சி வழிபாடுகள் நடைபெறும். வருகின்ற ஞாயிறு தவக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு வழக்கம் போல ஞாயிறு திருப்பலிகள் வழிநடத்தப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாதா சபை உறுப்பினர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அனைத்து திருமணமான ஆண்கள் வழிபாட்டையும் முன்னெடுப்பார்கள். கடந்த வாரம் முழுவதும் வழிபாட்டிற்கு உதவி செய்த ஒளிச்சுடர் உறுப்பினர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் ஞாயிறு மறைக்கேலி வகுப்புகள் நடைபெறும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி வைத்து பயன்பெற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறுகின்ற திருக்குடும்ப சபை கூட்டத்திலும் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை 9:30 மணியளவில் மாத சபை கூட்டமும் காலை 10:30 மணியளவில் ஒளிச்சுடர் கூட்டம் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் வீடுகளுக்கு தவக்கால உண்டியல் வந்திருக்கும் என்று நம்புகிறேன். கொடுத்துட்டாங்களா? கொடுக்கலையா? கொடுத்தாங்கன்னா இப்படி செய்யணும், இல்லைன்னா இப்படி பண்ணணும். தந்தாங்களா இல்லையா? ரைட். இன்னும் ஒருவேளை பிள்ளைகள் வருகிற போது உங்களுடைய வீடுகள் பூட்டி இருக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு கிடைக்கல நினச்சிங்கன்னா ஆலயத்தில் இருக்கிறது திருப்பலி முடிந்தவுடன் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தவக்கால உண்டியலை உங்கள் வீடுகளுக்கு வழங்கிய ஒளிச்சுடர் பிள்ளைகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற சனி மாதத்தினுடைய முதல் சனி வழக்கம் போல மாலை 6:30 மணியளவில் பங்கு ஆலயத்திலிருந்து நாம் ஜெவமாலை பவனியும் தேர் பவனியும், அதனைத் தொடர்ந்து தெற்கூர் ஆலயத்தில் முதல் சனி நவநாள் திருப்பலி மற்றும் அசன நிகழ்வுகள் வழிநடத்தப்படும். அன்பார்ந்தவர்களே, கடந்த சிலுவை பாதையை சிறப்பாக வழிநடத்த உதவி செய்த தூய் அந்தோணியார் அன்பிய குடும்பங்களுக்கும், அவர்களுக்கு உதவி செய்த பாடகர் குழுவினருக்கும், ஒளிச்சுடர் உறுப்பினர்களுக்கும், அன்றைய நாளில் பண் மற்றும் தேநீர் வழங்கிய திரு சவரிமுத்து, திருமதி தாயம்மா குடும்பத்தினருக்கு நன்றி வாழ்த்துக்களை நாம் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் 13 மற்றும் 14 இந்த 2 நாட்கள் மட்டும்தான் வள்ளியூரில் வைத்து திருமண பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. ஆக வேறு எந்த இடத்தில் நடைபெறாது. வள்ளியூரில் இந்த 2 நாட்கள் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மார்ச் மாதம் தூய சூசையப்பருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. ஆக இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பங்களில் உள்ள குடும்ப தலைவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். குடும்பத்தினருக்கு கடினப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் அனைவரும் கடமை உணர்வோடும் பொறுப்போடும் வாழ நம்முடைய வளனார் தூய சூசேப்பரிடம் உங்களுடைய குடும்ப தலைவர்களையும் தந்தையும் ஒப்புடுச்சவீங்கள். அதே போல இந்த மாதத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகள் பல பேர் எழுத இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக தேர்வுகள் எழுதி மதிப்பெண்கள் பெற நம்முடைய ஊரிலும் இருக்கலாம். அதுபோல் நம்முடைய பங்கை சார்ந்த பிள்ளைகள் வெளியூரில் வெளி மாநிலத்தில் தேர்வு எழுத இருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் சரி, அவர் நல்ல உடல்நலத்தோடு தேர்வு எழுத பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவன், இந்த உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற நீர் எங்களுக்கு அருள் தந்திருக்கின்றீர். மாற்றிக்குரிய மறை நிகழ்வுகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற நிறை நன்றி நாங்கள் நிறைவாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய கட்டளைக்கு இன்றும் கீழ்ப்படிந்து வாழுகின்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.